நண்பா, வெல்கம் டு சேனல் உங்கள் பியர்ட்மேன். நண்பா, ஆக்சுவலாக இன்னைக்கு நம்மளுடைய கண்டென்ட் என்னன்னா கொரில்லா 450 லான்ச். ஆக்சுவலாக திருநெல்வேலி ரத்ன மோட்டார்ஸ் ராயல் என்ஃபீல்டில் வச்சு லான்ச் பண்ணுறாங்க. அதுக்காண்டி நம்ம அந்த லான்ச்சுக்காண்டி போயிட்டு இருக்கோம் நண்பா. ஆக்சுவலாக வந்து கொரில்லா 450 ரொம்ப நாள் அதோடைய ஹைப்பை பார்த்து அப்படியே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அதை நம்ம நேர்லேயே பார்க்க போகிறோம் நண்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே நண்பா, வாங்க கண்டிப்பாக பண்ணலாம். பார்த்துட்டு அதோடைய பவர் எப்படி இருக்குது, அவனோட ஆக்சுவலாக வந்து 450 இன்ஜின் தான். ஆனால் ஆக்சுவலாக வந்து அவனை கொஞ்சம் டியூன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவனுடைய பவர் ஹேண்ட்லிங்லாம் எப்படி இருக்குது, அவனை எப்படி ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிற பார்த்துட்டு லான்ச்சை பார்த்து வரலாம் நண்பா. ஓகே நண்பா, கண்டிப்பாக பண்ணுறேன் நண்பா. ஆக்சுவலாக கொரில்லா 450 பற்றி ஒரு சின்ன ஒரு இது என்ன அப்படின்னா, அவனுக்கு எதுக்கு கொரில்லா 450 பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம என்ன நினைப்போம்னா மிருகம் பேர், அனிமல் பேர், குரங்கு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு நினைப்போம். ஆக்சுவலாக வந்து எதுக்கானே வச்சுருக்காங்கன்னா, மிலிட்ரியில் கொரில்லான்னு ஒரு டீம் இருக்கான். அது வந்து எப்படின்னா, அந்த டீம் வந்து எப்படி இயங்குனா, ஒரு சின்ன டீமாக இருக்குமா, ஒரு பயங்கரமாக ஒரு பூம் பண்ணுவாங்களாம், திடீர்னு ஒரு பூம் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி வந்து ஒரு கொரில்லாங்கிறது ஒரு ரோட்ஸ்டரு, ஒரு சின்ன வண்டி, அதை வச்சு ஒரு பயங்கரமான பூம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் வந்து கொரில்லா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக கொரில்லா 450 தான் வந்து செகண்ட் லிக்விட் கூல் இன்ஜின் வந்து ராயல் என்ஃபீல்டில், ரெண்டாவது லிக்விட் கூல் இன்ஜின் ஷேப்பா. ஓகே நண்பா, அதோடைய லான்ச் தான் போயிட்டுருக்கோம். ஓகே வாங்க கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். மற்றபடி அவனை போய் பார்க்கலாம், போய் பார்த்து நம்ம அதுக்கப்புறம் அவனை டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கும் போது ஒரு சில டீட்டெயிலை பற்றி பேசலாம் நண்பா. ஹே நண்பா, நம்ம திருநெல்வேலி ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக வந்து யாராவது லெமன் டீ குடிக்கிறவங்க இருக்கீங்க அப்படின்னா, திருநெல்வேலியில் ஆக்சுவலாக வந்து ஒரு கடை இருக்குது, ஒரு பாய் கடைன்னு சொல்லுவாங்க. எங்கன்னா நம்ம ஹை கிரவுண்டு ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாம்பே தேட்டர் போகிற வழியில் ஆக்சுவலாக அங்கே லெமன் டீ செமையாக இருக்கும். அவர் ரொம்ப சூப்பராக போடுவாப்பில். அங்கே போயிட்டு ஒரு லெமன் புதினா டீ, ஆக்சுவலாக ஜம்முன்னு ஒரு டீ அடிச்சுட்டு அப்படியே நம்ம ஷோரூம் போகலாம் நண்பா. அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான். ஓகே நண்பா, வாங்க ப்ளாக் கண்டிப்பாக பண்ணலாம். குட்டி கடை தான், ஆனால் செமையாக இருப்போம் நண்பா. இங்கே வந்து பாசி பயிர் முளை கட்டின பயிர் இருந்துச்சு, அதுவும் ஒரு லெமன் டீயும் நண்பா. ரத்ன மோட்டார்ஸ் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக ரீச் ஆக போகிறோம். ஆக்சுவலாக வந்து அது கரெக்டாக இதில் இருக்குன்னா சரவணா ஷோஸ், நம்ம சரவணா செல்வரத்தினம் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வரும் நண்பா. தெரியுதா ஷோரூமு, ராயல் என்ஃபீல்டு. ஓகே ஹே நண்பா, சூப்பராக ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே லான்ச்சுக்கு வந்துட்டோம். அப்படியே அழகாக போயிட்டு இருந்துச்சு லான்ச்சு. ஒருத்தர் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருந்தாப்புல. அப்புறம் லைட் அப் செர்மனி, அந்த கேண்டில் வச்சு லைட் அப் பண்ணுவாங்களே, அந்த செர்மனி போச்சு. அப்புறம் தென் வந்து நம்மளுடைய 450 கொரில்லா லான்ச் வந்து வேறு லெவலில் பிரம்மாண்டமாக சூப்பராக லான்ச் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணியிருக்காப்புல. ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஓனர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, ரத்ன மோட்டார்ஸுடைய ஓனர். அவர் ஸ்டார்ட் பண்ணாப்புல. வண்டி இப்படி அந்த பீப், அந்த சவுண்டே நல்லா இருக்குல்ல, த்ராட்டல் சவுண்டு. தென் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இன்ட்ரோ கொடுத்துருந்தாப்புல, கொரில்லாவுடைய இன்ட்ரோ கொடுத்துருந்தாப்புல. தென் நம்ம ஓகே நண்பா, லாஸ்ட்டாக ஒரு வழியாக எப்படியோ வந்து டெஸ்ட் ரைடு எடுத்து உங்களுக்கு ஒரு சின்ன என்னால் முடிஞ்சது, எனக்கு தெரிஞ்சது என்னுடைய ரிவ்யூ கொடுக்குறேன் நண்பா. தேங்க்யூ. வாங்க ரைடில் பார்க்கலாம். நண்பா, ஆக்சுவலாக கொரில்லா எடுத்துட்டோம். நண்பா ஆக்சுவலாக ஆடியோ சரியாக ரெக்கார்ட் ஆகலை, அதனால் நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக நண்பா, நமக்கு ஃபீல் ஆனது என்னென்னா, லான்ச்சில் நம்ம பார்த்தது என்னென்னா, வண்டி வந்து நம்ம ஃபோட்டோலேயோ கூகுள்லேயோ பார்க்கும்போது சொல்லலாம் வந்து பார்க்க சின்னதாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் அப்படிலாம் இல்லை நண்பா, வண்டி சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக கலர் வைஸ் தான் எனக்கு பிடிக்கல. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கான்ட்ராஸ்ட்டாக ஒரு மாதிரி டபுள் கலரில் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மற்றவங்களுக்கு பிடிக்குமா தெரியல, எனக்கு பிடிக்கல. அந்த பிளெயின் கலர்ஸ், பேசிக் மாடலில் ஒரு பிளெயின் கலர் இருக்குது, கிரே கலர், அது நல்லா இருக்குது. நான் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். அது உண்மையாகவே நல்லாயிருக்கும். மற்றபடி இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்கிற கலர் கூட ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கருப்பு கம்ஸ் பிளாக்கு எல்லோ அந்த மாதிரி இருக்குது.
எனக்கு அவ்வளோ கலர் வைஸ் எனக்கு பிடிக்கல. மற்றபடி வண்டி சூப்பராக இருக்கு நண்பா. வண்டி சரியான பவர் சரியான பவர். ஹிமாலயன் 450யோட பவராக எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செம டயரு சரியான சைஸ் டயர். பேக் டயர் வந்து சரியான ப்ளஸ் அதுக்கு. அப்புறம் வண்டி வந்து வெயிட்டாகவே ஃபீல் ஆகலை. ஆக்சுவலாக 185 கிலோங்கிறாங்க, அவ்வளோ வெயிட்டாகவே ஃபீல் ஆகலை. நான் டிராஃபிக்கில் தான் ஓட்டி பார்த்தேன். ஓட்டுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. தென் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 185 கிலோ அவ்வளோ வெயிட்டாக ஃபீல் ஆகலை. அதுமாதிரி கிட்டத்தட்ட டிராஃபிக்கில் ஓட்டியிருப்பேன் கொஞ்சம் தூரம். ஒரு 10 நிமிஷம் நம்ம ட்ரைவ் பண்ணி 10 to 15 மினிட்ஸ். அவ்வளோ பெருசாக ஹீட் ஆன மாதிரி ஹீட்டிங் இஷ்யூஸும் நான் ஃபீல் ஆகலை. ஒருவேளை நம்ம லாங் எடுத்தோன்னா ஹீட் ஆகும், கண்டிப்பாக ஆகாமல் இருக்காது. ஆனால் பெரிய ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்லை. ஸ்க்ராமை கம்பேர் பண்ணோம்னா பெரிய ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்லை. மற்றபடி அந்த டிஎஃப்டி கன்சோல் ரொம்ப அழகாக இருக்குது. அதேமாரி இப்போ வண்டி வந்து கொஞ்சம் லக்ஸுரி லுக்கில் பார்க்குறதுக்கு ரொம்ப அந்த ஃபினிஷிங்லாம் அப்படி பாலிஷாக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஹேண்ட்லிங் பெருசாக ஸ்க்ராம் ஓட்டிட்டு அது ஹேண்ட்லிங் எனக்கு அவ்வளோ பெருசாக ஃபீல் ஆகலை. ஒரு வேளை நம்ம டிராஃபிக்கில் ஓட்டினாலும் அப்படி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் நெகட்டிவிட்டினா அந்த கலர் தான் நண்பா. மற்றபடி வண்டி நல்லா இருந்துச்சு நண்பா. எனக்கு ரொம்ப குட்டாக ஃபீல் ஆச்சு. மைலேஜ் எல்லாம் எப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பர்னால் அந்த வண்டியுடைய த்ராட்டில் சவுண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு நண்பா. ஆக்சுவலாக போகும் மோஸ்ட்ல அதோடைய த்ராட்டில் சவுண்டு கொஞ்சம் சவுண்டியே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, செமையாக இருக்குது நண்பா. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மற்றபடி இன்னொரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து ரிவ்யூ பண்ணணுன்னு எனக்கு ஆசை. ஆனால் அது கொஞ்சம் தூரம் ஓட்டினா தான் நம்ம ரிவ்யூ பண்ண முடியும், சும்மா நம்ம ரிவ்யூ பண்ண முடியாதுல்ல. மற்றபடி வண்டி நல்லா இருக்கு நண்பா, சூப்பர். லான்ச்சுக்கு வந்து எப்படியோ வந்து ஒரு வழியாக டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டோம். ஓகே நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பியாக ஃபன்னாக ஜாலியாக இருங்க. என்றும் உங்கள் பியாட்மேன்.